ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் ஊப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஜாவா இஸ் அ ஃபுல்லி ஆர் ட்ரூ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் ஆஃப் ஜாவா சொல்கிறப்பே சொல்லியிருந்தேன். ஃபுல்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் பியூர் பியூஆர் பியூர் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு. ஸோ ஜாவா வந்து ஒரு ஃபுல்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஏன் அது ஃபுல்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா ஆல் த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் கான்செப்ட்ஸ் எல்லாமே அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இட் சப்போர்ட்ஸ் ஆல் த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கான்செப்ட்ஸ். பட் சின்ஸ் ஜாவால ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணுவோம்ன்றதுனால நம்ம வந்து இதை பியூர் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்ல மாட்டோம். ஸோ பியூர் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸே இருக்காது. ஸோ அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆன ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிமுலா அண்ட் ஸ்மால் டாக் தான். ஸோ ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஜாவால நான் சொன்ன மாதிரி ஊப்ஸ் கான்செப்ட்ல கிளாஸஸ், ஆப்ஜெக்ட், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கான்செப்ட்ஸ். இது அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இன்னும் சில கான்செப்ட்ஸும் இருக்குது. அக்ரிகேஷன், காம்போசிஷன் இதெல்லாமும் இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வீடியோஸ்லேயே பார்த்துட்டோம் நம்ம. ஸோ அதை இப்போ கவர் பண்ண வேணாம். நம்ம கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து போன செட் ஆஃப் வீடியோஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம். கிளாஸில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, வேரியபிள்ஸ், மெத்தட்ஸ், கன்ஸ்ட்ரக்டர்ஸ், இன்ஸ்டன்ஸ் பிளாக்ஸ், ஸ்டாட்டிக் பிளாக்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ அதுலேயே கவர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இன்ஹெரிட்டன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்ஹெரிட்டன்ஸ் இன்னொரு இது எப்படி சொல்லலாம்னா இஸ் அ ரிலேஷன்ஷிப்னு சொல்லலாம். ஸோ இந்த இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன மீன் பண்ணுதுன்னா ஒரு கிளாஸ்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது வேரியபிள்ஸ் ஆர் மெத்தட்ஸை நம்ம இன்னொரு கிளாஸ்ல ஆக்சஸ் பண்ணிக்கலாம் டைரக்டா. இப்போ ஒரு கிளாஸ்ல ஒரு இன்டிஜர் ஏ, இன்டிஜர் பின்னு ரெண்டு வேரியபிள் கொடுத்துருக்கேன். அந்த கிளாஸ்ல இருக்கிற வேரியபிள்ஸ் வந்து நான் இன்னொரு கிளாஸ்ல யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அப்ப அதை இன்ஹெரிட்டன்ஸ் மெத்தட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அதை இன்னொரு கிளாஸ்ல இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் வச்சு தான் யூஸ் பண்ணணும்னா நம்ம ப்ரீவியஸாக வேரியபிள்ஸ் கோட்லேயே பார்த்துருப்போம். இப்போ சாம்பிள் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் இன்ஹெரிட்டன்ஸ் டெமோ. ஸோ இந்த கிளாஸில் இப்போ அசியூம் இன்னொரு கிளாஸ் இருக்கு, கிளாஸ் ஏன்னு. ஸோ இப்போ இந்த கிளாஸ்ல சப்போஸ் நான் இன்ட் ஏ ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்தேன்னா இந்த ஏன்றது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வந்து இந்த கிளாஸ்க்குள்ளார மட்டும்தான் ஆக்சசிபிள். ஸோ அவுட் சைட் ஆஃப் த கிளாஸ் இது ஆக்சசிபிள் இல்லை. ஸோ சப்போஸ் எனக்கு இந்த வேரியபிள் அவுட் சைட் ஆஃப் த கிளாஸ் ஆக்சஸ் பண்ணோம்னா நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டை நம்ம எப்படி பண்ணலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னா ஜாவால எக்ஸ்டென்ஸ்ன்ற கீவேர்டு வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க ஜாவால. நான் கோட் லெவலில் சொல்கிறேன். அதே எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு எப்படி யூஸ் பண்ணணும், அது எப்படி ஒரு கிளாஸ்க்கு இன்னொரு கிளாஸ்க்கு ரிலேஷன்ஷிப் தருதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, நம்ம இப்போ ஒரு சாம்பிள் இது பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் டேக் ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன் மாதிரி எடுத்துப்போம். ஸோ பேங்க்கு இதுக்கு லோன் பர்பஸ்க்காக நம்ம எடுத்துப்போம். ஸோ கிளாஸ் லோன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் நான் என்ன வைக்கிறேன்னா நான் ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸு நான் வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் என்னதுன்னா ஸ்ட்ரிங் பேங்க் நேம் அண்ட் ஸ்ட்ரிங் பேங்க் கோட். ஓகே, ஸோ எனக்கு இன்னொரு கிளாஸ் ஹவுசிங் லோன்னு வச்சுக்கிறேன். ஹவுசிங் லோன் அண்ட் இன்னொரு கிளாஸை நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். கிளாஸ்
எஜுகேஷன் லோன். ஓகே, ஸோ இப்போ சப்போஸ் இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் இல்லாமல் நம்ம இந்த லாஜிக்கு கோட் எழுதுவோம். இப்போ சப்போஸ் எனக்கு ஹவுசிங் லோனில் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன், இன்டீஜர் இன்ட்ரெஸ்ட் ரேட். எஜுகேஷன் லோனுக்குமே இன்டீஜர் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகே, ஸோ இப்போ என்னோட ஒரு மெயின் கிளாஸ் இன்ஹெரிட்டன்ஸ் டெமோ. ஓகே, லெட் மீ see. ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் void main கொடுத்துக்கிறேன். public static void main string array of arg. ஸோ ஓகே, ஸோ இப்போ நான் இன்ஹெரிட்டன்ஸ் இல்லாமல் எப்படி எனக்கு வந்து ஹவுசிங் லோனுக்கு எந்த பேங்க்கில் இந்த பேங்க்கில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், எஜுகேஷன் லோனுக்கு இந்த பேங்க்குக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஹவுசிங் லோன் ஆப்ஜெக்ட்டுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஹவுசிங் லோன் ஹவுஸ் ஆப்ஜெக்ட் equal to new housing loan. ஸோ ஓகே, இப்போ நான் வந்து எனக்கு இந்த ஹவுசிங் லோன்ன்றது இந்த பேங்க் நேம் இந்த பேங்க் கோடுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு, ஸோ அதை நான் டிக்ளேர் பண்ணணும்னா எனக்கு பேங்க் நேம் அண்ட் பேங்க் கோடு நான் அசைன் பண்ணணும். என்னால் ஹவுஸ் ஆப்ஜெக்ட் டாட் பேங்க் கோட் பேங்க் நேம்ன்றது கொடுக்க முடியாது. கொடுத்தோன்னா என்ன ஆகும்னா நம்மளுக்கு எரர் த்ரோ பண்ணும். ஏன் எரர் த்ரோ பண்ணோன்னா பேங்க் நேம் வந்து இந்த கிளாஸ் உள்ளார இல்லை. இப்போ நான் சப்போஸ் பேங்க் நேம் ஈக்குவல் டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு எடுத்துப்போம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ நான் ஜஸ்ட்டு சும்மா இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணுறேன். inheritance demo dot java. ஸோ சேவ் பண்ணிட்டேன். cd java java c inheritance demo dot java. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேங்க் நேம்ன்ற வேரியபிள் வந்து ஹவுசிங் லோனில் இல்லைன்னு சொல்லுவது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம இங்கேயும் டிக்ளேர் பண்ணணும். அண்ட் எஜுகேஷன் லோனு வேணும்னா ஸோ எனக்கு இங்கேயும் டிக்ளேர் பண்ணணும். ஸோ இப்போ நான் பேங்க் நேம் ஹவுஸ் ஆப்ஜெக்ட் டாட் பேங்க் கோட் ஈக்குவல் டு எஸ்பிஐ சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ அடுத்தது நான் வந்து எஜுகேஷன் லோனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். எஜுகேஷன் லோன் எஜுகேஷன் ஆப்ஜெக்ட் equal to new education loan constructor. So education object dot bank name equal to அதே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு வச்சுப்போம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. education object dot bank code equal to SBI. and interest rate education object dot interest rate equal to maybe 7% வச்சுப்போம். and bank house லோனுக்குமே house object dot interest rate equal to 15%. ஓகே, ஸோ இப்போ நான் சப்போஸ் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா system dot
out dot println bank name, okay, plus house object dot bank name, and then bank code house object dot bank code, and then housing loan interest rate. ஸோ அது வந்து ஹவுஸ் ஆப்ஜெக்ட் டாட் இன்ட்ரெஸ்ட் ரேட். இதுவே வந்து எஜுகேஷனுக்குமே. ஸோ இதுக்கு எஜுகேஷன் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இதுக்கு வந்து எஜுகேஷன் ஆப்ஜெக்டை கொடுத்துப்போம். ஓகே, ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டு லெட்ஸ் கம்பைல் அண்ட் சி. ஸோ கம்பைல் ஆயிடுச்சு. ஜாவா இன்ஹெரிட்டன்ஸ் டெமோ. ஸோ ஃபர்ஸ்ட் பேங்க் நேம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் கோட் எஸ்பிஐ, ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 15. அடுத்தது பேங்க் நேம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ்பிஐ, எஜுகேஷன் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7. ஸோ அவுட்புட் நம்மளுக்கு டிசைட் அவுட்புட் வந்துடுது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் நேம் பேங்க் கோடுன்றது இங்கே இந்த கிளாஸ்லையுமே டிக்ளேர் பண்ணுறோம், இந்த கிளாஸ்லையுமே டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ நம்ம எல்லா கிளாஸ்லையுமே டிக்ளேர் பண்ணிட்டு நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு எஃபிஷியண்டான கோடான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ நான் இதை ஜஸ்ட் காப்பி பண்ணி ஒரு இதில் போட்டுக்கிறேன். ஸோ இதில் நம்பர் ஆஃப் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா 44 வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதுவே இன்ஹெரிட்டன்ஸில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணுறப்ப நம்ம நான் சொன்ன ஒரு கிளாஸில் இருக்கிற வேரியபிள்ஸை நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு இன்னொரு கிளாஸில். ஸோ எனக்கு இந்த லோன் கிளாஸில் இருக்கிற பேங்க் நேம் பேங்க் கோடுன்றது காமன் ப்ராப்பர்ட்டிஸ் ஹவுசிங் லோனுக்கும் எஜுகேஷன் லோனுக்கும். ஸோ நான் அதை வந்து டைரெக்டாகவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுவேன்னா ஹவுசிங் லோன் எக்ஸ்டென்ஸ்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி லோன். ஸோ நான் இப்படி லோன்னு கொடுத்தேன்னா எனக்கு இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட், இங்கே இருக்கிற வேரியபிள்ஸ், மெத்தட்ஸ், இது வெறும் வேரியபிள்ஸ் இல்லை, ஈவன் மெத்தடு கொடுத்தா கூட மெத்தடையும் இங்கே ஆக்சஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அதே மாதிரி எஜுகேஷன் லோன்லையும் நான் எக்ஸ்டென்ஸ் லோன் என கொடுத்துட்டேன்னா என்னால் அங்கே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இன்கேஸ் நான் இங்கே வந்து பேங்க் நேம் பேங்க் கோட் எனக்கு ஒரே ஒரு காமன் இதுதான். ஸோ பேங்க் நேம் நான் வந்து இங்கே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் கோட் வந்து எஸ்பிஐ. ஸோ இது கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு இந்த செட் ஆஃப் லைன்ஸ் வேணாம், இந்த செட் ஆஃப் லைன்ஸ் வேணாம். ஸோ இப்போ போன நம்மளோட எக்ஸிஸ்டிங் கோடில் பார்த்தோம்னா நம்ம நியர்லி 44 லைன்ஸ் ஆஃப் கோட் யூஸ் பண்ணியிருக்கோம், 43 லைன்ஸ் ஆஃப் கோட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 35. ஸோ வி ஹவ் ரெடியூஸ்டு சம்வாட் ஆஃப் லைன். இது ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். ஸோ இதில் ஒரு 8 லைன்ஸ் ஆஃப் கோட் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். பட் ஒரு இண்டஸ்ட்ரி லெவலில் பார்க்குறப்ப ஒரு லாஜிக் ஆஃப் கோட் எழுதுறப்ப நம்ம கண்டிப்பாக இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணாலும் ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஒரு கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு கிளாஸோட மெத்தட், இங்கே ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ணுறோம். இன்கேஸ் ஏதாவது ஒரு மெத்தடு எழுந்திருந்து சப்போஸ் ஒரு லோன் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுற ஒரு மெத்தட் இங்கே இருக்குதுன்னா அந்த மெத்தட் வந்து மோஸ்டாக டிஃப்ரெண்ட் லோன்ஸுக்குமே காமனாக இருந்ததுன்னா அந்த மெத்தடை நம்ம ஜஸ்ட் இன்ஹெரிட் பண்ணிக்கலாம் அந்த கிளாஸ்லேருந்து. ஸோ
இது ஒரு பெட்டரான இது அப்ரோச் ஆக்சுவலி. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ்ன்றது சிம்பிளா நம்ம இந்த எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் கிரியேட் பண்றப்ப என்ன ஆகும்? இப்ப இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்றப்ப இந்த கிளாஸ் லோன் தான் பேரண்ட் கிளாஸ். இப்போதைக்கு ஹவுசிங் லோன் is child class of loan. So which is a parent class. So loan என்றது parent class, housing loan என்றது loan ஓட child class, extends loan. So இந்த parent class extend பண்ணி ஒரு child class யூஸ் பண்ணியிருக்கிறோம். So இப்போ எனக்கு பேங்க் நேம் பேங்க் கோடோட இந்த ரெண்டு வேரியபிள் வந்து இந்த கிளாஸ்லயே என்னால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கிளாஸ்லயே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும்னால நம்ம ப்ரீவியஸாக வேரியபிள் பார்த்திருந்தோம், ஒரு கிளாஸ் உள்ள இருக்கிற இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வந்து இன்னொரு கிளாஸ்ல ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு. பட் இன்ஹெரிட்டன்ஸ் மூலயமா அதை அச்சீவ் பண்ணிக்கலாம். ஸோ ஹவுசிங் லோன் ஹவுஸ் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ ஹவுசிங் லோன் கொடுக்குறப்ப நம்ம இந்த கிளாஸுக்கு தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆக போகுது. பட் இந்த கிளாஸ்ல எக்ஸ்டென்ஸ் லோன் கொடுத்ததுனால இங்க இருக்கிற வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸுமே நம்ம இங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹவுசிங் லோன்ல. ஸோ இதை கம்பைல் பண்றேன். கம்பைல் ரன் பண்றேன், அதே சேம் அவுட்புட் தான் எனக்கு வரும். ஸோ நோ இஷ்யூஸ். ஓகே, ஸோ இதுதான் பேசிக்கா இன்ஹெரிட்டன்ஸோட கான்செப்ட். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேஷன் ஆஃப் பேரண்ட் அண்ட் சைல்ட் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள், எப்பயும் போல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது தான். இதுல எதுவும் ஸ்பெஷல் இது இல்லை. extending the class, it will be the parent class. If you are not extending the class, then object class will become the parent class சொல்றாங்க. ஸோ இது என்னதுன்னா ஜாவால ஆப்ஜெக்ட்ன்ற ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ அது அந்த லேங் பேக்கேஜ் உள்ளார இருக்கும். நம்ம import java.lang யூஸ் பண்ணியிருந்தோம்ல. ஸோ let me open the java install ஆன லொகேஷன் போறேன். அதுல binல லைப்ரரி, அதுல சோர்ஸ் பேக்கேஜ் உள்ளார java.base lang. ஸோ இந்த லேங் பேக்கேஜ் உள்ளார பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்னு ஒரு கிளாஸ் இருக்கும். ஸோ இந்த கிளாஸ் தான் ஜாவால டாப் மோஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். டாப் மோஸ்ட் கிளாஸ் இன் த சென்ஸ் இட் இஸ் த பேரண்ட் கிளாஸ் ஆஃப் எவ்ரி கிளாஸஸ். இந்த ஆப்ஜெக்ட் கிளாஸ்ல இருந்து தான் எல்லா கிளாஸஸுமே டிரைவ் ஆகும். ஆக்சுவலி இவங்க இன்னரேட் பண்ணியிருக்கிற எல்லா கிளாஸஸுமே ஆப்ஜெக்ட் கிளாஸ்ல இருந்து தான் இன்னரேட் ஆகும். ஸோ ஆப்ஜெக்ட் கிளாஸ்ல இருக்க மெத்தடை நம்ம இன்ஹெரிட் பண்ணோம்னா, சப்போஸ் ஆப்ஜெக்ட் கிளாஸ்ல இருக்க மெத்தடை இன்ஹெரிட் பண்ணோம்னா நான் கிளாஸ் லோன் எக்ஸ்டென்ஸ் ஆப்ஜெக்ட் கிளாஸ்னு போட தேவையில்லை. ஆப்ஜெக்ட் கிளாஸ் டிஃபால்ட்டாகவே எல்லா இதுக்குமே இன்ஹெரிட் ஆகிக்கும். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறேன். ஸோ டிஃபால்ட்டாக ஆப்ஜெக்ட் கிளாஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு கிளாஸ் ப்ரீடிஃபைண்டாக நம்ம கிட்ட ஜாவால நிறைய கிளாஸஸ் இருக்குது அவங்க டெவலப் பண்ணி தந்ததுலேயே. அந்த கிளாஸ்ல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது சொல்லிட்டு பார்க்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்கு, ஜாவா பி. அந்த கிளாஸோட ஃபுல் நேம் கொடுக்கணும். ஃபுல் நேம் இன் தி சென்ஸ் இப்போ இன்கேஸ் ஜாவா பி ஃபுல் கிளாஸ் நேம். ஸோ இப்போ நான் ஆப்ஜெக்ட் கிளாஸ் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆப்ஜெக்ட் கிளாஸ் இது பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா java.lang.object. ஸோ இந்த java.lang என்னது, இந்த ஆப்ஜெக்ட் கிளாஸ். ஆப்ஜெக்ட்ன்றது கிளாஸோட நேம். இந்த ஆப்ஜெக்ட் கிளாஸ் எங்க இருக்குதுன்னா java.lang உள்ளதான் இருக்கும். ஸோ ஜாவா பி java.lang.objectனு கொடுத்தோம்னா என்டர். ஸோ அதை கம்பைல் பண்ணிட்டு அந்த கிளாஸ்ல என்னென்னலாம் மெத்தட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இட் ஹேஸ் செவரல் மெத்தட்ஸ், ஈக்குவல்ஸ், நோட்டிஃபை ஆல், இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ
இந்த மாதிரி ஒரு கிளாஸ்ல ப்ரீடிஃபைண்டா என்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும்னா நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ற சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் அது வந்து சிஸ்டம் கிளாஸ்ல இருக்கும். ஸோ நம்ம வேணும்னா நம்ம அதை கூட பார்த்துக்கலாம். ஜாவா பி அதுவும் ஜாவா டாட் லேங்ல தான் இருக்கு. ஜாவா டாட் லேங் டாட் சிஸ்டம் கொடுத்தோம்னா நம்மளுக்கு சிஸ்டம் கிளாஸ்ல இருக்கிறது எல்லாமே வரும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இன் அவுட் சிஸ்டம் டாட் அவுட். ஸோ சிஸ்டம் டாட் அவுட்ன்ற வேரியபிள் இதுதான் அந்த அவுட் வேரியபிள். பிரிண்ட் மெத்தட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது ஜாவா டாட் ஐஓ டாட் பிரிண்ட் ஸ்ட்ரீம் கிளாஸ் உள்ளார இருக்கும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஒரு இது இருக்கவே இருக்காது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிரிண்ட் என்ற எந்த மெத்தடுமே இருக்காது. ஏன்னா இந்த ஐஓ டாட் இப்போ இங்க ஒரு வேரியபிள் இருக்கு அவுட்னு. இந்த அவுட்ன்ற வேரியபிள் ஒரு இன்ஸ்டன்ஸ் ஸ்டாட்டிக் வேரியபிள் ஆக்சுவலி. ஸோ இந்த ஸ்டாட்டிக் வேரியபிளோட டைப் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஜாவா டாட் ஐஓ டாட் பிரிண்ட் ஸ்ட்ரீம். ஸோ இந்த கிளாஸ் உள்ளார நான் போய் பார்க்குறேன் ஜாவா டாட் ஐஓ டாட் பிரிண்ட் ஸ்ட்ரீம். ஸோ ஜாவா பி பிரிண்ட் ஸ்ட்ரீம் போனோன்னா எனக்கு இங்கே செவரல் மெத்தட்ஸ் இருக்கு. பிரிண்டெல்என். ஸோ இந்த பிரிண்டெல்என் பிரிண்ட் மெத்தட்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பார்ப்போம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்குறப்ப ஜாவாவில் 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு. ஜென்ரலாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கும். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல C++ எல்லாத்துலேயும். பட் ஜாவாவில் இந்த ஃபர்ஸ்ட் 3 இன்ஹெரிட்டன்ஸ் மட்டும் தான் சப்போர்ட் ஆகும். சிங்கிள், மல்டி லெவல், ஹைரார்கியல். மல்டிபிள் அண்ட் ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் சப்போர்ட் பண்ணாது. நான் ஜஸ்ட் என்னென்ன அந்தந்த இன்ஹெரிட்டன்ஸ் என்ன டைப்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னா கிளாஸ் ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸ் வந்து நான் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். கிளாஸ் ஏ இன்னொரு கிளாஸ் பி. ஸோ பப்ளிக் கிளாஸ் ஏன்னு இருக்கு. பப்ளிக் கிளாஸ் பி எக்ஸ்டென்ஸ் ஏ. ஸோ நம்ம எக்ஸாம்பிளில் பார்க்குறப்ப இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் லோன்ன்ற ஒரு இது இருக்குது. இப்போ இது வந்து பேரண்ட் கிளாஸ். கிளாஸ் ஹவுசிங் லோன், கிளாஸ் எக்ஸ்டென்ஸ் லோன். ஸோ இந்த கிளாஸை இப்போ மறந்துடும் இப்போதைக்கு. ஸோ இந்த 2 இது மட்டும் பார்க்குறப்ப இது வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் லோனு. ஸோ லோன் வந்து ஹவுசிங் லோன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்குது. ஸோ ஒரு கிளாஸ் வந்து இன்னொரு கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுதுன்னா அது வந்து ஒரு சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லலாம். மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னா ஒரு கிளாஸ் கீழே இன்னொரு கிளாஸ், அந்த கிளாஸ் கீழே இப்போ பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிளாஸ் ஏன்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ் ஏ வந்து பேரண்ட் கிளாஸ் ஃபார் கிளாஸ் பி. ஸோ கிளாஸ் பி எக்ஸ்டென்ஸ் ஏ. ஸோ பின்றது சைல்டு கிளாஸ். எதுக்கு சைல்டு கிளாஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஏக்கு சைல்டு கிளாஸ். ஸோ ஏன்றது பேரண்ட் கிளாஸ் ஃபார் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பின்ற கிளாஸுக்கு தான் பேரண்ட் கிளாஸ். பட் கீழே ஒரு கிளாஸ் இருக்கு பப்ளிக் கிளாஸ் சி. ஸோ இந்த சின்றது சைல்டு கிளாஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பியோடது. பி இஸ் அ பேரண்ட் கிளாஸ் ஃபார் சி. இப்படி இந்த டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல இப்போ சி கிளாஸால ஏவோட ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்சஸ் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்கன்னா கண்டிப்பா ஆக்சஸ் பண்ண முடியும் தான். இது ஒரு சிம்பிள் இதுதான். ஏ இருக்குது. ஏன்ற கிளாஸ்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் மெத்தட்ஸ் எல்லாமே பி கிளாஸ்ல வந்துடும். ஏ எப்படி வந்துடும்னா பி கிளாஸ் வந்து ஏவை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்குது. ஸோ பில வந்துடும். ஸோ இப்போ நான் சி கிளாஸை வந்து பி எக்ஸ்டெண்ட் பண்றேன். எக்ஸ்டென்ஸ் பி. ஸோ பி கிளாஸ்ல எனக்கு ஆல்ரெடி ஏவோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ ஃபைனலாக இந்த சி கிளாஸ்ல எனக்கு ஏ அண்ட் பி இந்த 2 கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இதுதான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். அடுத்து ஹைரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ். ஹைரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்த எக்ஸாம்பிள் தான். ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸ் வந்து மல்டிபிள் சைல்டு கிளாஸஸ்க்கு பேரண்ட் கிளாஸாக இருக்குது. இப்போ நம்ம எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா லோனுன்ற ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த லோனுன்ற கிளாஸ் வந்து ஹவுசிங் லோன் ஆஸ் வெல் அஸ் எஜுகேஷன் லோன் இந்த 2 கிளாஸுக்குமே அது பேரண்ட் கிளாஸ். ஓகே. ஸோ இந்த 2 சைல்டு கிளாஸஸ்க்குமே லோன் தான் பேரண்ட் கிளாஸ்.
ஸோ இது வந்து ஹைரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் ரிவர்ஸ் ஆஃப் ஹைரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னா, 2 கிளாஸ் இருக்கு, ஒரு சைல்டு கிளாஸ் வந்து 2 இதோட பேரண்ட் கிளாஸோட இதை வந்து ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்குது. ஸோ கிளாஸ் ஏவோடதும் சரி கிளாஸ் பியோடதும் சரி வாங்கிக்குது. ஸோ இது வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏன்னு ஒரு கிளாஸ் இருக்கு, கிளாஸ் பின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. கிளாஸ் சி எக்ஸ்டென்ஸ் ஏ கமா பி. ஸோ இப்படி பார்க்குறப்ப நம்ம என்ன சொல்லுவோம், ஸோ இந்த சி வந்து ஏவோட ப்ராப்பர்ட்டிஸும் எடுத்துக்கும் பியோட ப்ராப்பர்ட்டிஸும் எடுத்துக்கும். பட் இது ஜாவால சப்போர்ட் இல்லை. ஸோ எப்படி பண்ணுறோன்னா ஏ கமா பின்னு கொடுப்போம். ஓகே, நான் இப்போ ஜஸ்ட் ஒரு சாம்பிள் கொடுக்குறேன். இன்னொரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் டெமோ. ஓகே, ஸோ எனக்கு இன்னொரு கிளாஸ் இருக்கு, கிளாஸ் ஏன்னு. அதே மாதிரி இன்னொரு கிளாஸ் பின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. ஸோ 2 கிளாஸஸ் இருக்கு. இப்போ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் டெமோ எக்ஸ்டென்ஸ் ஏ கமா பி இப்படி கொடுத்தனா எனக்கு 2 கிளாஸுமே இது வந்து C++ அதிலலாம் வேலிடு. பட் ஜாவால பார்க்குறப்ப இது வேலிட் இல்லை. ஸோ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் டெமோ டாட் ஜாவா. ஸோ CLS ஜாவா சி. ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட். ஸோ எக்ஸ்பெக்டட் அதாவது நம்மளுக்கு எரர் த்ரோ பண்ணிச்சு, மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் சப்போர்ட் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ ஜாவால மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் சப்போர்ட் கிடையாது. ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காம்பினேஷன் ஆஃப் ஹைரார்கியல் அண்ட் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஹைரார்கியல் அண்ட் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ கிளாஸ் ஏ இருக்குது, கிளாஸ் ஏக்கு வந்து கிளாஸ் பி அண்ட் சி வந்து பேரண்ட் கிளாஸ். ஸோ ஒரே பேரண்ட் கிளாஸ், நம்பர் ஆஃப் நம்பர் ஆஃப் 2 சைல்ட் கிளாஸ் இருக்கு அந்த. பட் கிளாஸ் பி அண்ட் கிளாஸ் சி வந்து கிளாஸ் டிக்கு வந்து பேரண்ட் கிளாஸஸ். கிளாஸ் பி கிளாஸ் சி வந்து கிளாஸ் ஏக்கு சைல்டு கிளாஸ், கிளாஸ் பி அண்ட் கிளாஸ் சி கிளாஸ் டிக்கு வந்து பேரண்ட் கிளாஸஸ். ஏன்னா இதுதான் மெயின் கிளாஸ் கிளாஸ் டி பொறுத்த வரைக்கும். ஸோ இது இந்த போர்ஷன் மட்டும் நம்ம பார்க்குறப்ப இது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், செவரல் பேரண்ட் கிளாஸஸ் ஒரே சைல்டு கிளாஸ். வேறஸ் இந்த போர்ஷன் எடுத்தோம்னா இது ஹைரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ், ஒரே பேரண்ட் கிளாஸ் n நம்பர் ஆஃப் சைல்டு கிளாஸஸ். ஜாவால ஏன் நம்மளுக்கு மல்டிபிள் அண்ட் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் சப்போர்ட் இல்லை? ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் ஏன் சப்போர்ட் இல்லைன்னா, ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸில் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வர்றதுனால தான் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸும் ஜாவா சப்போர்ட் பண்ணாது. பட் ஏன் ரீசன்னு கேட்டிங்கன்னா, கம்பைலர் அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி வந்து டிஃபிகல்ட் ஆகும், அதுக்காக தான். ஸோ ஒரு சாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ நம்மளோட மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் டெமோ கிளாஸில் வந்து கிளாஸ் ஏன்னு ஒரு கிளாஸ் இருக்குது, கிளாஸ் பின்ற ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ இந்த கிளாஸில் நான் எக்ஸ்டென்ஸ் ஏ கமா பின்னு போட்டேன். ஸோ நம்ம பார்த்தோம், இப்போ எக்ஸ்டென்ஸ் ஏ கமா பின்னு போடுறப்ப நம்மளுக்கு எரர் த்ரோ பண்ணிச்சு. ஸோ இட் கேனாட் கம்பைல்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஏன் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் சப்போர்ட் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் கிளாஸ் ஏல வந்து ஒரு மெத்தட் இருக்குது, void m1 என்ற சும்மா ஒரு மெத்தட் வச்சுக்கிறேன். ஸோ கிளாஸ் பிலையுமே
void m1 என்ற ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இந்த கிளாஸ்லையுமே void m1 என்ற ஒரு மெத்தட் இருக்கு, இந்த கிளாஸ்லையுமே void m1 என்ற ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு கிளாஸுமே வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் டெமோ வந்து இன்னரேட் பண்ணியிருக்குது. ஸோ அப்படி ரெண்டு கிளாஸையுமே இன்னரேட் பண்ணியிருக்கிறப்ப கம்பைலர் ஜாவா கம்பைலர் வந்து கம்பைல் பண்ணுறப்ப இந்த ப்ரோக்ராமை ஜாவாக்கு அந்த கம்பைலருக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது. இந்த பி கிளாஸோட வாய்ட் m1என்ற மெத்தட் எடுத்துக்கணுமா இல்லை ஏ கிளாஸோட வாய்ட் m1என்ற மெத்தடை எடுத்துக்கணுமா? ஸோ இந்த கன்ஃபியூஷன் இதுக்காக தான் நம்ம ஜாவாவில் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் சப்போர்ட் பண்ணாது. ஸோ அதனால தான் நம்ம இந்த எக்ஸ்டென்ஸ் ஏ கமா பின்னு போடுறப்பே நம்மளுக்கு எரர் த்ரோ பண்ணுது. And then if a class வந்து declared as final na we can't create subclass. So in case இப்ப வந்து okay, so இப்ப final classனா ஒன்றும் இல்லை, ஃபைனல்ன்ற கீவேர்ட் முன்னாடி இருந்தால் அது ஃபைனல் கிளாஸ் ஏ ஒன்று இருக்கு. இப்போ நான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் டெமோ கிளாஸ் எக்ஸ்டென்ஸ் ஏன்னு கொடுக்குறேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் கம்பைல் பண்ணுறேன், எனக்கு எரர் த்ரோ பண்ணும், cannot inherit from final A. அதாவது கிளாஸ் ஏன்றது ஃபைனல் கிளாஸ், ஸோ ஃபைனல் கிளாஸை இன்ஹெரிட் பண்ண முடியாது. ஓகே, அண்ட் தென் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர். இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிளாஸ், அதாவது it is used to check the type of the object and it returns boolean value as a return value. அதாவது என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இந்த கிளாஸுக்கான டைப் தானா சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்றதுக்காக யூஸ் பண்ற இதுதான் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர். ஸோ இப்போ நம்ம ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்துட்டு பார்ப்போம் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்றாங்கன்னு. ஸோ நம்ம இப்போ இதை இன்ஹெரிட்டன்ஸ் டெமோ கிளாஸ் எடுத்துப்போம். ஸோ இதில் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஹவுஸ் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். ஹவுஸ் ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஹவுசிங் லோன் கிளாஸோட நேம். ஸோ நம்ம சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் வேரியபிள் அந்த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கீவேர்ட் கிளாஸோட நேம். ஸோ ஹவுஸ் ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ் நேம். ஸோ என்னன்னா, இந்த ஹவுஸ் ஆப்ஜெக்ட்ன்றது ஹவுசிங் லோனோடதான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஸோ அப்படி எஸ்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணோம், இல்லைனா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ கம்பைல் பண்ணி பார்ப்போம். கம்பைல் ஆகிடுச்சு. ஸோ ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுது. நம்ம வேற ஏதாவது கிளாஸ் கொடுத்தோம்னா அது இப்போ எஜுகேஷன் லோன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன வருதுன்னு பார்ப்போம். Incompatible types cannot be converted to education object. Okay, so இது வந்து வேற டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட். இந்த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் அந்த இதுக்கானது தான் கொடுக்கணும். ஸோ இங்கே நான் ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருப்பேன். சைல்டு டு பேரண்ட்னா ட்ரூவாக இருக்கும், பேரண்ட் டு சைல்டு கொடுக்குறப்ப தான் ஃபால்ஸ் ஆகும். நம்ம சைல்டுக்கே வேற கிளாஸ் வந்து நோ ரிலேஷன் கம்பைலர் ஜென்ரேட்ஸ் அன் எரர். அதாவது ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா, டு யூஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் கிளாஸ் நேம் அண்ட் ரெஃபரன்ஸ் வேரியபிள் மஸ்ட் ஹேவ் சம் ரிலேஷன்ஷிப் எய்தர் பேரண்ட் டு சைல்ட் ஆர் சைல்ட் டு பேரண்ட். ஸோ இப்போ நம்ம இங்க பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஆப்ஜெக்ட்னு ஒரு இது இருக்குது. ஹவுஸ் ஆப்ஜெக்ட் ஹவுசிங் லோனுக்கானது, இந்த கிளாஸ் ஹவுசிங் லோன் கிளாஸ்க்கானது. இன்ஸ்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் லோனான்னு செக் பண்றேன். எஜுகேஷன் லோன்ன்றது ஒரு செப்பரேட் கிளாஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் லோனான்னு கேட்குறோம். ஸோ இது எப்படி பாசிபிள் சார்? இந்த எஜுகேஷன் லோனுக்கும் ஹவுசிங் லோனுக்குமே எந்தவித ரிலேஷன்ஷிப்புமே இல்லை. இன் கேஸ் நான் ஹவுஸ் ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் லோனுன்னு கொடுக்குறேன். ஸோ
இதுக்கும் லிங்க் இருக்குது இந்த கிளாஸுக்கும். ஹவுசிங் லோன்ன்றது லோனோட சைல்டு கிளாஸ் தான். ஸோ லிங்க் இருக்குது. ஸோ இப்போ நான் கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்ணா ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகுது. சைல்டு டு பேரண்ட் ரிலேஷன்ஷிப் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். இன் கேஸ் நான் வந்து ஒரு லோனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். லோன் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ லோன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஹவுசிங் லோனான்னு பார்க்குறேன். பேரண்ட் டு சைல்டு ரிலேஷன்ஷிப் இதுவும் அக்செப்டட் தான், எரர் த்ரோ பண்ணாது, பட் ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். பேரண்ட் டு சைல்டுக்கு ரிலேஷன்ஷிப் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுதான் பேசிக்கா இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டரோட பர்பஸ். அடுத்தது அக்ரிகேஷன் அண்ட் காம்போசிஷன். இது ரெண்டுமே என்னன்னா ஊப்ஸ் கான்செப்ட்ல ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப் வச்சு சொல்லுவாங்க. ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப்னா என்னன்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிள், இது சம்வாட் தியரட்டிக்கல் மாதிரி தான் கான்செப்ட் தான் இது. ஸோ அக்ரிகேஷன் காம்போசிஷன். அக்ரிகேஷன்னா என்னன்னா without existing container object, if there is a chance of existing contained objects, such type of relationship is called as aggregation. அதாவது என்ன சொல்லுவாருன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். இதை இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட் கீழே n நம்பர் ஆஃப் ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க. 5 ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டெக்னிக்கலாக கோட் வைஸ் பார்க்குறப்ப இந்த டிபார்ட்மெண்ட்ன்றது நம்ம ஒரு கிளாஸ் அசைன் பண்ணிப்போம், ஒரு ஆப்ஜெக்டோ கிளாஸோ. இந்த 5 ப்ரொஃபஸர்ஸ்ன்றது ஒரு கிளாஸ் ஒரு ஆப்ஜெக்டை அசைன் பண்ணிப்போம். ஸோ ஆப்ஜெக்டை அசைன் பண்ணிப்போம் பெட்டர் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் என்ற ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. இதுக்கு கீழே சப் ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 ப்ரொஃபஸர்ஸ் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இப்போ நான் இன்கேஸ் இந்த டிபார்ட்மெண்ட் ஆப்ஜெக்டை டெலீட் பண்ணிட்டேன், டிபார்ட்மெண்ட் ஆப்ஜெக்டே இல்லைன்னா இந்த 5 ப்ரொஃபஸர்ஸோட ஆப்ஜெக்ட் வந்து ரிமூவ் ஆயிடுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த 5 ப்ரொஃபஸர்ஸோட ஆப்ஜெக்ட் மேபி வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலாம், இல்லை மேபி வேற ஏதாவது ஒரு இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 5 ப்ரொஃபஸர்ஸோட ஆப்ஜெக்ட் வந்து இன்னும் அலைவாக தான் இருக்கும். ஸோ இது வந்து அக்ரிகேஷன் சொல்லுவாங்க, வீக் அசோசியேஷன் சொல்லிட்டு. பட் அந்த மாதிரி இருக்கிறது இது வேலிடான இதுன்னு கேட்டிங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் த பேஸ்ட் ஆன் டிஃப்ரெண்ட் சினாரியோஸ். வேற காம்போசிஷன்ன்றது அப்படியே ஆப்போசிட்டான இது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு காலேஜ் இருக்குது, அந்த காலேஜ்ன்றது மெயின் ஆப்ஜெக்ட். ஸோ அந்த காலேஜ் கீழே செவரல் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்ன்றது சப் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ நான் இந்த காலேஜ் ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணிட்டேன்னா, காலேஜ் ஆப்ஜெக்ட் டெலீட் பண்ணிட்டேன்னா சப் ஆப்ஜெக்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ன்ற ஆப்ஜெக்ட் இருக்கிறதுல இதே இல்லை. ஸோ இருக்காது. இப்போ ஒரு காலேஜே இல்லைன்னா அப்புறம் எப்படி டிபார்ட்மெண்ட் இருக்கும் சொல்லுங்க. ஸோ இதுதான் காம்போசிஷன் சொல்லுவோம் நம்ம. ஸ்ட்ராங் அசோசியேஷன் சொல்லலாம், இல்லைன்னா இன்னொரு வார்த்தை. ஓகே, ஸோ அடுத்தது சூப்பர் கீவேர்ட் சொல்லுவோம். சூப்பர் கீவேர்ட் நம்ம மோஸ்டா எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ நம்ம கிட்ட 2 கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கீவேர்ட்ஸ் இருக்கு, திஸ் சூப்பர். திஸ் கீவேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்திருந்தோம், ஒரு கரண்ட் கிளாஸோட மெத்தடோ இல்லை வேரியபிளோ ஏதாவது ஆக்சஸ் பண்றதுக்கு, கரண்ட் கிளாஸோட இது ஆக்சஸ் பண்றதுக்கு நம்ம திஸ் யூஸ் பண்றோம். பேரண்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட் இதை ஆக்சஸ் பண்ணணும்னா நம்ம சூப்பர்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணலாம், அதான் இன்ஹெரிட்டன்ஸ்ல. ஸோ சூப்பர்ன்ற இது வந்து சூப்பர் கிளாஸ் வேரியபிள்ஸ் இருக்கு, சூப்பர் கிளாஸ் மெத்தட்ஸ் இருக்கு, சூப்பர் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்கு, சூப்பர் கிளாஸ் இன்ஸ்டன்ஸ் பிளாக்ஸ் இருக்கு, சூப்பர் கிளாஸ் ஸ்டாட்டிக் பிளாக்ஸ் இருக்கு. இந்த 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த சூப்பர் கிளாஸ் வேரியபிள்ஸ், மெத்தட்ஸ், கன்ஸ்ட்ரக்டர்ஸ், இன்ஸ்டன்ஸ் பிளாக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் பிளாக்ஸ் இது ஒன்னொன்னத்தோட எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நான் ஜஸ்ட் ஒரே ஒரு கிளாஸ் வச்சுக்கிறேன். ஓகே, லெட் மீ ஹேவ் 2 கிளாஸஸ், 2 கிளாஸ் இருக்கட்டும். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் இருக்குது. இப்போ நான் ஹவுசிங் லோன் ஆப்ஜெக்ட், ஹவுஸ் ஆப்ஜெக்ட், இப்போ வேரியபிள். இப்போ பார்த்தீங்கன்னா லோனில் 2 வேரியபிள் இருக்கு, பேங்க் நேம், பேங்க் கோட். ஹவுசிங் லோனில் பேங்க் நேம், பேங்க் கோட் ஆக்சசபிள் தான்.
இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் accessible தான். இப்போ இன்கேஸ் நான் வந்து ஹவுசிங் லோன் ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஹவுஸ் ஆப்ஜெக்ட் டாட் இன்ட்ரெஸ்ட் ரேட் 15 இருக்கு. ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா வாட் டு சே, அதாவது இப்போ இன்னொரு ஒரு பேங்க்கு நான் வந்து பேங்க் நேம் வந்து வேற ஏதோ கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் இந்த வேரியபிளை தான் ஆக்சஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லலாம் எதுவும் சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வேரியபிள் ஆக்சஸ் பண்ணணும்னா நம்ம சூப்பர் வேரியபிள் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வித் ஹெல்ப் ஆஃப் சூப்பர் அதை நம்ம சூப்பர் இதை வச்சுட்டு நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும் இந்த பேங்க் நேம் பேங்க் கோடு. ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸோ அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு சிம்பிள், ஜஸ்ட் சூப்பர் என்ற கீவேர்டு யூஸ் பண்ணால் பண்ணிடலாம். ஸோ நான் அசைன் பண்ணுறேன் சூப்பர் டாட் பேங்க் நேம் ஈக்குவல் டு, let me have it as HDFC Bank. Okay, so நான் just அதை print பண்றேன் system dot out dot print ln super dot bank. ஸோ இப்போ நம்மளுக்கு அவுட்புட் என்ன வருதுன்னு பார்ப்போம். So we are getting error. Non-static variable super cannot be referenced from a static content சொல்லிட்டு context. ஸோ ஏன் இந்த எரர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர்ன்றது இங்க ஒரு நான் பாயிண்ட் சொல்லியிருந்தேன், inside the static area both this and super keywords are not allowed. இதனால தான் நம்மளுக்கு அந்த எரர் அடிக்குது. ஸ்டாட்டிக் ஏரியா உள்ளார நம்மளால திஸ் அண்ட் சூப்பர் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால அந்த வேரியபிள் ஆர் மெத்தட் திஸ் ஆர் சூப்பர் கீவேர்டு யூஸ் பண்ணி நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்போ நார்மல் வேரியபிள் ஆர் மெத்தட் போட்டு நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, ஓகே அது ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். void print valueன்ற ஒரு மெத்தட் வைக்கிறேன். ஸோ இந்த பிரிண்ட் வேல்யூன்ற மெத்தட்ல இதை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ கம்பைல் பண்ணுறேன். இப்பயும் எனக்கு எரர் வருது. என்ன எரர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, cannot find symbol வேரியபிள் பேங்க் நேம்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் இப்போ இந்த எரர் வருது? நான் வந்து void print value ஒரு இன்ஸ்டன்ஸ் மெத்தட் தான் நான் கொடுத்துருக்கிறேன். இன்ஸ்டன்ஸ் மெத்தட் உள்ளார என்னால் திஸ் அண்ட் சூப்பர் கீவேர்டில் யூஸ் பண்ண முடியும். நான் வந்து ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் உள்ளார மட்டும்தான் யூஸ் பண்ண முடியாதுன்னு. அப்புறம் ஏன் இந்த எரர் அடிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சூப்பர் கீவேர்டு வந்து ஒரு சைல்டு கிளாஸ் உள்ளார மட்டும்தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் டெமோ இஸ் நெய்தர் அ சைல்டு கிளாஸ் ஆர் பேரண்ட் கிளாஸ். ஸோ அது ஒரு தனி கிளாஸ். ஸோ நம்ம சைல்டு கிளாஸ் உள்ளார மட்டும்தான் நம்மளால இந்த சூப்பர் என்ற கீவேர்டு வச்சு நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதே மெத்தடை நான் சைல்டு கிளாஸ்ல போடுறேன், void print valueன்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து house object dot print value மெத்தடை கால் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் கம்பைல் பண்ணி பார்க்குறேன் எனக்கு எரர் வருதான்னு. வரல. ஸோ ரன் பண்ணுறேன். ஜாவா இன்ஹெரிட்டன்ஸ் டெமோ. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ அதான் பேங்க் நேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு சூப்பர் வச்சு பிரிண்ட் பண்ணால் எனக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்ன்ற அவுட்புட் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ சூப்பர்ன்ற இது வந்து நம்ம சைல்டு கிளாஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். சைல்டு கிளாஸில் நம்ம இன்கேஸ் இம்ப்ளிசிட்டாக நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக வந்து ஒரு பேரண்ட் கிளாஸோட ப்ராப்பர்ட்டியை ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா, டிஃபால்ட்டாக ஆல்ரெடி அது இன்னரேட் ஆகிறப்பே வந்துடும். பட் எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம அதுக்கு மட்டும் நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்ப நம்ம சூப்பர்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது சூப்பர் வேரியபிள்ஸ்.
சூப்பர் கிளாஸ் மெத்தட்ஸ்னு பார்த்தீங்கன்னா the சேம். இப்போ இன்கேஸ் இந்த சூப்பர் கிளாஸ் வேரியபிளுக்கு சூப்பர் கிளாஸ் மெத்தட்ஸ் இப்போ நான் வந்து void சூப்பர் கிளாஸ் மெத்தட்னே ஒரு மெத்தட் நேம் வச்சுக்கிறேன். சூப்பர் கிளாஸ் மெத்தட் system dot out dot print சூப்பர் கிளாஸ் மெத்தட். ஸோ இந்த மெத்தடை நான் ஆக்சஸ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஜஸ்ட் சூப்பர் டாட் சூப்பர் கிளாஸ் மெத்தட் இப்படி கொடுத்தேன்னா எனக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். நான் ஆல்ரெடி இந்த ஆப்ஜெக்ட்ல பிரிண்ட் வேல்யூன்றதை இன்வோக் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக இது இன்வோக் ஆகும். இன்வோக் ஆகிட்டு சூப்பர் டாட் சூப்பர் கிளாஸ் மெத்தடு கால் ஆகும். ஸோ கம்பைல் பண்ணுறேன், கம்பைல்ட் ஆயிடுச்சு. ரன் பண்ணுறேன், சூப்பர் கிளாஸ் மெத்தட்ன்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ சிம்பிள் பேரண்ட் கிளாஸில் இருக்கிற இது நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த சூப்பர் கீவேர்டு. ஸோ இதுதான் சூப்பர் மெத்தடு. கன்ஸ்ட்ரக்டர் ஆஸ் யூஷுவல் சூப்பர். இப்போ ஒரு கரண்ட் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் எப்படி ஆக்சஸ் பண்ணோம்னா நம்ம சொன்னோம் திஸ்ன்ற இது வச்சு ஆக்சஸ் பண்ணுவோம். இதே சூப்பர் இந்த பேரண்ட் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் ஆக்சஸ் பண்ணோம்னா நம்ம சூப்பர்ன்ற கீவேர்டு வச்சு ஆக்சஸ் பண்ணுவோம். அண்ட் தென் இன்ஸ்டன்ஸ் பிளாக்ஸ், ஸ்டாட்டிக் பிளாக்ஸ் இது as similar to நம்ம ப்ரீவியஸா பார்த்த வீடியோல இன்ஸ்டன்ஸ் பிளாக்ஸ், ஸ்டாட்டிக் பிளாக்ஸ் மாதிரியே தான். ஸோ ஜஸ்ட் நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் பிளாக் இங்க மேபி கிரியேட் பண்றேன். ஓகே, இன்ஸ்டன்ஸ் பிளாக்கும் கிரியேட் பண்றேன், ஸ்டாட்டிக் பிளாக்கும் கிரியேட் பண்ணிடுறேன். ஸ்டாட்டிக் பிளாக். ஸோ இது வந்து ஸ்டாட்டிக் பிளாக். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println static block super class static block. so இது வந்து நார்மல் மெத்தட் system dot out dot println super class instance block. ஓகே, ஸோ இதை நான் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டன்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் பிளாக்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்க வேணாம். டிஃபால்ட்டாக அந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகிறப்பே வந்து நம்மளுக்கு அது கிரியேட் ஆகிடும். ஸோ நான் ஜஸ்ட்டு வேல்யூ வந்து எழுதுறேன். ஸோ இதை சேவ் பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணுறேன். எரர் அடிக்குது. ஸோ வாட் எரர்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் system dot out dot println. ஓகே, என்ன எரர்னு பார்ப்போம். சூப்பர் கிளாஸ். ஓகே ஓகே, ஸோ யா, ஸோ println உள்ளார நான் டபுள் கோட்ஸ் கொடுக்கல. ஸோ இப்போ கம்பைல் ஆகிடுச்சு. ரன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்டாட்டிக் பிளாக் கால் ஆகும். ஸோ அதனால் சூப்பர் கிளாஸ் ஸ்டாட்டிக் பிளாக் பிரிண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஏன்னா டாட் கிளாஸ் ஃபைல் லோட் ஆகிறப்பே ஸ்டாட்டிக் பிளாக் தான் கால் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் பிளாக் கால் ஆகும். அண்ட் தென் லாஸ்ட்டாக நம்ம டிஃபைன் ஆகிருக்கிற மெத்தட் வந்து கால் ஆகுது. ஸோ இந்த ஹவுசிங் லோன் ஆப்ஜெக்ட்டுக்கு தானே கிரியேட் பண்ணேன் நான். ஏன் சூப்பர் கிளாஸோட ஸ்டாட்டிக் பிளாக், இன்ஸ்டன்ஸ் பிளாக்லாம் எப்படி ஆக்சஸ் ஆகுதுன்னா ஹவுசிங் லோன் ஆப்ஜெக்ட் எக்ஸ்டென்ஸ் லோனோடது. ஸோ லோனோடது ஆக்சஸ் பண்ணுறப்ப இதோட கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஆக்சஸ் ஆகும் தான். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் பேரண்டோடது ஆக்சஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு இதோட இது ஆக்சஸ் ஆகுது. இன்கேஸ் நான் வந்து
இங்கே ஒரு இன்ஸ்டன்ஸ் பிளாக் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு அந்த எக்ஸிகியூஷன் எதுன்னு செக் பண்ணணும்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் println child class instance block. ஸோ நம்ம இப்போ எது எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ கம்பைல் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு சூப்பர் கிளாஸோட இதுதான் ஃபர்ஸ்ட், சூப்பர் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் தான் ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு சூப்பர் கிளாஸோட மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகுது. சைல்டு கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகிறப்ப இன்பில்ட்டாகவே டிஃபால்ட்டாக நம்மளுக்கு இந்த இது கால் ஆகிடும், அந்த இன்ஸ்டன்ஸ் பிளாக்ஸ் கால் ஆகிடும். ஸோ அந்த இன்ஸ்டன்ஸ் பிளாக் கால் ஆகுது. அண்ட் தென் அட் லாஸ்ட் நம்ம இந்த மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகிறதுனால நம்மளுக்கு சூப்பர் கிளாஸ் மெத்தட். ஸோ நான் இங்கே கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுறேன். ஹவுசிங் லோன் ஆப்ஜெக்ட்ன்ற ஹவுசிங் லோன் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுறேன். கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகிறப்ப இது வந்து எக்ஸ்டென்ஸ் லோன்னு இருக்கிறதுனால கம்பேர், அதாவது ஜேவிஎம் என்ன பண்ணும், இந்த லோன்ன்ற கிளாஸுக்கு போயிட்டு இந்த லோன் கிளாஸில் என்ன கன்ஸ்ட்ரக்டர் இருக்கோ அந்த கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த இடத்துல நம்ம எந்த கன்ஸ்ட்ரக்டர் கொடுக்கல, ஸோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப இந்த இன்ஸ்டன்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் பிளாக்ஸ் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகிடுது, அதனால பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த லோன் கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆனோடனே ஹவுசிங் லோனோட கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகுது. நம்ம இங்கே அதுதான் கால் பண்ணியிருக்கோம். ஸோ ஹவுசிங் லோனோட கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப அதுக்கான இன்ஸ்டன்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் பிளாக்ஸை பிரிண்ட் பண்ணும். அண்ட் தென் அட் லாஸ்ட் நம்ம இங்கே பிரிண்ட் வேல்யூ மெத்தடை இன்வோக் பண்ணதுனால இந்த பிரிண்ட் வேல்யூ மெத்தட் உள்ளார சூப்பர் கிளாஸ் மெத்தட், இந்த மெத்தடை நான் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் மெயினாக சூப்பர் கிளாஸோட இது. சூப்பர்ன்ற கீவேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா சைல்டு கிளாஸ்லேருந்து நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக பேரண்ட் கிளாஸோட வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸை ஆக்சஸ் பண்ணணும்னா நம்ம சூப்பர் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் ஒரு இது. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் இதோட முடியுது. நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் வீடியோஸில் வந்து பாலிமார்பிசம் அந்த கான்செப்ட்லாம் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனி குவரிஸ் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.